துரந்தர் 2 த ரிவெஞ்ச். அதாவது இப்போதைக்கு, அதாவது இந்த வருஷத்தோட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம்னா இந்த துரந்தர் 2 சொல்லலாம். அது இன்னைக்கு வந்து அதோட ரிலீஸ். என்னடா நாளைக்கு தான் ரிலீஸ்னு கேட்டால் இல்லை, இன்னைக்கு அதோட ப்ரிவ்யூ பெய்டு ப்ரீமியர் வந்து எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து வந்து போடுறாங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்லேருந்து நிறைய இடத்துல வந்து இந்த படத்தை வந்து இன்னிலிருந்தே வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்தே வந்து பெய்டு ப்ரீமியராக வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. துரந்தர் 2 ஏன் இவ்வளோ ரொம்ப ஹைப்டாக இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்பு அந்த படத்தில் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த இதை பற்றி நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒன்று, அது வந்து அந்த படம் வந்து படமாக்கப்பட்ட விதமாகட்டும், அதை வந்து ரியல் டைமில் நடந்த இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி அதை பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் வர டயலாக்ஸ் ஆகட்டும், நடிப்பு, எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். சரி, ஓகே. துரந்தர் 1 வர்றதுக்கு முன்னாடி, அந்த படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு வெறும் அந்த பாலிவுட் சைடில் மட்டும்தான் அதோட கிரியேட் ஆயிருச்சு. இத்தனைக்கு அந்த இடத்துலயே வந்து நிறைய பேர் வந்து அதை அவ்வளோவா எதிர்பார்க்கல. வந்ததுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்குன்னா, நம்ம ஊர்லேயே வந்து மாதக்கணக்கில் ஓடிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் நிறைய படங்கள் வந்தும் நான் போய் 3வது வாரம் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இத்தனைக்கும் படம் வந்து 3.5 மணி நேரம், இன்டர்வலோடலாம் சேர்ந்து 4 மணி நேரம் உள்ளுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய படம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு லென்த்தியான படம் தான். இது ஏன் அந்த மாதிரி ரொம்ப, இத்தனைக்கும் இந்த 2வது துரந்தர் பாட்டு இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் படம். 2 படத்தையும் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம். ஏன் இந்த அளவுக்கு லென்த்தின்னா, துரந்தர்ன்றது வந்து ஒரு வெப் சீரியஸாக வந்து எழுதுனது, அதை வந்து வெப் சீரியஸாக எடுக்கணும்னு நினச்ச ஒரு படம் தான். இத்தனைக்கு எடுக்க ஆரம்பித்தது கூட வெப் சீரியஸாக தான். அதுக்கப்புறம் தான் சரி இதை படமாக ரிலீஸ் பண்ணலாங்கன்னு பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு முடிவு. ஏன்னா இந்த மாதிரி வெப் சீரியஸாக எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு படத்தை போயிட்டு வெப் சீரிஸாக எடுத்து வைக்கிற ஆளுக்கு தான் நம்ம ஊரில் இருக்கானுங்க. நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் நம்ம ஹாட்ஸ்டார் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெப் சீரிஸ் ஒவ்வொன்றும் 20 நிமிஷம் எபிசோடு, 30 நிமிஷம் எபிசோடுன்னு இருக்கும். மொத்தமாக 6-7 எபிசோடு இருக்கும். மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிச்சிடும். ஏன்னா படமாக ரிலீஸ் பண்ணால் ஒரு நாய் வந்து பார்க்க மாட்டான்னு ஓடிடிக்கு தள்ளி விட்டுருவானுங்க. சரி, இந்த படம் வந்து 8 மணி நேரத்தை எங்கேயுமே சுருக்க முடியலன்ட்டு தான் இப்போ படமாக வேறு வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் முதல் பாகம் ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இத்தனைக்கும் வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, டப்டு எதுலையுமே பண்ணல. இத்தனைக்கு நிறைய கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து படம் தாறுமாறாக பிச்சுக்கிட்டு ஓடி 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியாச்சு. இப்போ அதனாலேயே வந்து 2வது பாகத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. இத்தனைக்கும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் நல்ல விமர்சனங்கள் தான் வாங்குச்சு. என்ன நெட்ஃப்ளிக்ஸுங்கார அந்த பிரிண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாதனால நிறைய பேர் போட்டு கழுவி ஊற்றினாங்க. ஆனால் 2வது பாகம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு போயிருச்சு. விடுவாங்களா ஜியோக்காரங்க? வாங்கிட்டாங்க. சரி, இப்போது இந்த படத்தோட சரி, இந்த படத்தில் வந்து அந்த டைமில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருந்தாலும் அந்த படம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஊர்லலாம் ரீச் ஆயிருச்சு. அது காரணம் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸையும் மேட்ச் பண்ணிட்டு ஆகட்டும், அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் சொல்லலாம். அதில் நம்ம நிறைய புது விஷயங்கள், பாகிஸ்தானில் வந்து காட்டப்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் வந்து விஸ்வரூபம், இப்போ விஸ்வரூபம் வந்து என்ன கேட்டால் துரந்தரை விட ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கதையோ இல்லை பெரிய ஒரு விஷயம் இருக்கிற ஒரு படம் தான். அது விஸ்வரூபம் 1 மட்டும் இருந்திருந்தா அப்படி ஆயிருக்கும். விஸ்வரூபம் 2 ரிலீஸ் பண்ணி அதை இன்னும் நாசம் பண்ணது வந்து அதே தான். ஏன்னா விஸ்வரூபம்னு இப்போ பார்த்தா 2 படத்தையும் சேர்த்து தான் பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் விஸ்வரூபம் 1ங்கிறது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்கும் அதில். என்ன அது ஒரே படமாக எடுக்காம விட்டாமல் இப்போ அந்த படத்தை 2 பாகமாக எடுக்கிறேன்ட்டு 2வது பாகத்தில் இருக்கிற, அதாவது 2வது பாகத்தில் இந்த கதையோடு இருக்கிறது மிஞ்சி போனால் 1 மணி நேரம் தான். மிச்சது எல்லாமே வேறு வழியில் இதை நான் புது படமாக கொடுக்கணுன்ட்டு வந்து கமலஹாசன் அவங்க ஃபேமிலி பின்னாடி அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் அன்வான்டாக வச்சு ரஷ்யாக்கெலாம் போயிட்டு அந்த மாதிரி அன்வான்ட் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி படத்தை வந்து சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து விஸ்வரூபம் 1 and 2 பிடிக்கும். 1 தான் நல்லா பிடிக்கும், வேறு வழி இல்லை. இன்னும் 2யும் அதில் தானே மிச்ச கதையும் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கமலஹாசன் பண்ணியிருக்காரு. பட் அகைன் இப்போ நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கான சோஷியல் மீடியாவில் துரந்தரா விஸ்வரூபம் கேட்டு 2மே ஒரு நல்ல ஒரு படம் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு பாகிஸ்தானில் அங்கே போயிட்டு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி காமிக்கிறது ரொம்ப ஒரு பார்க்க ஒரு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக நம்ம ஒரு பதட்டத்தோடையே பார்க்குற மாதிரியே இருக்கும். எப்போ இந்த நாய் மாட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளாம் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாம் போய் உட்காந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஓடிடியில் வர்றப்போ தமிழில் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது இந்த படத்தை அதுமாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட ப்ரீ புக்கிங்கே இருக்குல்ல, இந்த புக் பண்ண டிக்கெட்ஸ்லாம் ஃபில் ஆனது, அதுவே வந்து 70-100 கோடி தாண்டிருச்சு. நான் வந்து இந்த நம்ம ஊரில் இந்த நீங்கள் போய் இங்கே புக் மை ஷோவில் நீங்கள் வந்து உங்கள் ஊரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்னைக்கு சாயங்காலம் ஷோக்கு வந்து நிறைய ஷோஸ் வந்து ஆரஞ்சு கலரில் காமிக்குது. நிறைய பேர் புக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் ப்ராட்வேல தான் பார்க்குறேன், பெரிய ஸ்கிரீனில் பார்த்தே அவனை அடம்பிடிச்சு பார்க்குறேன்.
சரி பார்க்கலாம் எப்படி இந்த படம் இருக்க போகுது. ஏன்னா இது 4 மணி நேரம் இன்டர்வெல்லாம் சேர்த்தா ஒரு 4.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. என்ன ஆக போகுது கதி. ஏன்னா என்னதான் ஒரு சூப்பர் படம்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்துட்டு நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அது எப்படின்னு தெரில. இத்தனைக்கும் பாட்டுக்கெல்லாம் ஓவராக வச்சு இது பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துலேயே அவ்வளோலாம் பெருசாக இல்லை. அதுவும் அந்த படத்தோட போகிற மாதிரி மாண்டேஜாக இருக்கிறதுனால அது தெரில. பட் அகைன் அந்த கதை போகிற போக்கு தான். ஆனால் அதில் கேரக்டர் நான் சொல்லலாம், ரஹ்மான் டயட்டோட கேரக்டர் வந்து அந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து ரன்வீர் சிங்கே ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துல நடிச்சிருப்பார். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல அவரோட அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு நிறைய இடத்துல ரீல்ஸில் பார்த்துருப்போம். அந்த ஃப்ரேமில் பின்னாடி இருக்கிற துரந்தரங்க பின்னாடி இருக்கிற ரன்வீர் சிங்கே வந்து அவுட் ஃப்ரேம் பண்ணிட்டு இவர் அந்த ஃப்ரேமில் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இருப்பார். எனக்கு ஆல்மோஸ்ட் அது விக்ரம் நம்ம ஊரில் அந்த சீனுக்கு விக்ரம் தான் எப்படி இருக்குன்ற மாதிரி எதாவது போயிடுச்சு. அதை விடுங்க. ஓகே, இந்த கதையில் இப்போ ஆப்வியஸாக வந்து இந்த பாகம் வந்து 2வது பாகம் வந்து நம்ம ஊரில் நிறைய தேட்டரில் தமிழ்லேயே ரிலீஸ் ஆகுது. அதனால் இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் நல்லா இருக்கும். இன்கேஸ் ரிவ்யூ நல்லா இருந்துட்டா பெரிய ஒரு வசூல், இந்த வருஷத்தோட பெரிய வசூல் இந்த படம் தான் ஆல்ரெடி எடுத்துரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நாளைக்கு நல்ல பெரிய புது படங்கள் எதுவுமே இல்லை. எல்லா லாங்குவேஜும் சொல்கிறேன். திருஷ்யம் தான் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது, ஏப்ரல் 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் பெருசாக நிறைய ஊரில் எலெக்ஷன்றதுனால நிறைய படங்கள் இல்லை. முக்கியமாக நம்ம ஊர்லலாம் நல்லா இருந்துச்சுன்னா அசால்ட்டாக பிச்சுக்கிட்டு ஓடும். இன்கேஸ் ரிவ்யூ வந்து டல்லாக இருந்தாலும் படம் வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன் அதுக்கு வேண்டிய கலெக்ஷன். ஏன்னா ஆல்ரெடி இவனுங்க கலெக்ஷன் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவ் டாக்ஸன்ஸ் நல்லாவே ஓடும். ஏன்னா அந்த ரஹ்மான் டயட்டை வந்து இது பண்ணுற அளவுக்கு இன்னொரு வில்லன் அந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் பார்த்துலேயே காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வில்லன் வந்து இந்த படத்தில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லை. இத்தனைக்கு இம்ரான் ஹாஷ்மின் வேற இப்போது புதுசாக ஆட் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர் வந்து உரி படத்துலையோ இல்லை வேறு கதையிலேருந்து அவரோட டேரக்டரோட மற்ற கதைகள்லேருந்து கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். நிறைய சர்ப்ரைசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. அதனால் நிறைய எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை வந்து நான் பார்க்குறேன். இங்கிருந்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தை நான் பெரிய ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தோட. அப்புறம் இந்த படத்துக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, துரந்தர் பார்ட் 3 வேறு வருது அப்படின்ற பேர் நிறைய பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஜியோ சைட்லேருந்து அவங்க வந்து இப்போதைக்கு அது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் போக தான் தெரியும். இந்த துரந்தர் 2 கம்ப்ளீட்டாக ரிவெஞ்ச் அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட ட்ரெய்லர்லேயே. சேம் டைம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், ஃபர்தராக வந்து இப்போ இருக்கிற இன்னொரு வில்லன் இருக்கார்லாம் அவர் கூட இருக்கிற காட்சிகள் இருக்கும். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்தர் ரிவ்யூஸ் எப்படி வருது, எப்படி இருக்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுச்சா இல்லை அதை விட சூப்பராக இருக்குன்றதெல்லாம் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பேசலாம். நீங்கள் துரந்தர் 2 இன்கேஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா எங்கே பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது, விடுங்க. இன்கேஸ் எங்கே நீங்கள் வந்து பார்க்கலான்னு டிசைட் பண்ணால் தமிழில் பார்க்குறீங்களா ஹிந்தியில் பார்க்குறீங்க ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஹிந்தியில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹிந்தியில் பார்த்துட்டு செகண்ட் தமிழில் பார்த்தா சரி ஏதோ அப்படி எதுக்கு மாற்றிக்கிட்டுன்னு இருக்கேன். தமிழ் டப் எப்படி இருக்குன்னு தெரில. நான் இன்னும் தமிழ் டப் ஃபுல்லாக எதுவும் பார்க்கல. சரி எதுக்கு நம்ம போய் ஹிந்திலேயே பார்த்துக்கலான்னு தான் இப்போ இருக்கேன். பார்த்துட்டு வந்து நான் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த படத்தில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த படத்தை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தராக படம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி ஃபர்தராக இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.